ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டூடியோ தமிழன். இந்த ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி இன்னும் நம்மளுடைய சேனலில் கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை அப்படின்னா எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்மளுக்கு கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறத எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய சேனலை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனால் இன்னும் ஏன் எனேபிள் ஆகலை அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய சேனலில் பார்த்தோம்னா ஒரு 1020 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகலை. ஓகேங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு திடீர்னு கம்யூனிட்டி டேப் நல்லா எனேபிள் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் கழித்து என்னுடைய சேனலில் ஒரு 20 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த 1020 சப்ஸ்கிரைபர் அதில் இருக்கக்கூடிய ஒரு 30 சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் ஆகிறாங்க. ஓகேங்களா, அப்படி லெஸ் ஆகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிட்டி டேப் டிசேபிள் ஆயிரும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் வரைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு 3 வீக்ஸ் வரையும் வெயிட் பண்ணி நம்மளுடைய சேனலை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல தான் எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் கம்யூனிட்டி டேப்புக்காக 2 வாரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு 2 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சேனலில் கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். ஓகேங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு மெசேஜும் அனுப்ப தேவையில்லை. நீங்கள் மெசேஜ் அனுப்பி தான் அவங்க கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, மேபி உங்களுக்கு 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த மெசேஜ் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 மந்த் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேலும் எனக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் யூடியூப்பில் ஹெல்ப்லைனில் கேட்கலாம். ஓகேங்களா, அது எப்படி கேட்குறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு மொபைல் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு நம்மளுடைய லோகோ இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 2வதாக இருக்கக்கூடிய சென்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு மெயில் ஐடி ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதில் ஒரு மெயில் ஐடி ஆட் ஆகிருக்கும். அந்த மெயில் ஐடி உங்களுடைய சேனலுக்கான மெயில் ஐடியா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மொபைல் டிவைஸ் 4 மெயில் ஐடியோ இல்லை 2 மெயில் ஐடியோ வச்சுருக்கலாம். அதில் நீங்கள் அதிகமாக எந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா, அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஐ ஹேவ் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் உங்களுடைய மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இத்தனை நாள் ஆகுது, இன்னும் கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணல, நீங்கள் எனேபிள் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேளுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே உங்களுடைய சேனலோட நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சேனலுடைய லிங்க் அப்படின்ட்டு போட்டு உங்களுடைய சேனலுடைய லிங்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ண பிறகு இதில் பார்த்தோன்னா கீழே ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு போட்டு டிக் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதில் உங்களுடைய சேனலுக்கான டேஷ்போர்ட் அப்படிங்கிறத இதில் ஆல்ரெடி கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அடுத்து சிஸ்டம் லாக்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டம் பற்றின விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா, மொபைலை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே ரைட் சைடில் கார்னரில் கொடுத்துருப்பாங்க சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதை கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, சென்ட் பண்ண பிறகு 1 or 2 டேஸில் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு 1 மந்த் ஆயும் கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகலை அப்படின்னா மட்டும் இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்தோன்னா கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.